12 electrostatics example 1.10 calculate the momentum for the following charge configuration. So ABCDன்னு 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது இங்கே எப்படின்னா சார்ஜ் அதோட டிஸ்டன்ஸ் அப்புறம் வந்து பொசிஷன் வெக்டார் எழுதணும். சார்ஜ் டிஸ்டன்ஸ் பொசிஷன் வெக்டார். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஏ டயக்ராம் பார்க்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் வந்து ப்ளஸ் க்யூ. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் க்யூ போட்டுக்கிறேன். ப்ளஸ் க்யூ டிஸ்டன்ஸ் வந்து ஏ. இங்கே பார்க்கும்பொழுது எட்ஸ் வந்து ஐ கேப் வரும். அதே இது திருப்பி இன்னொரு இந்த இதையும் ஆட் பண்ணோம் இல்லையா, அப்போ இங்கேயும் க்யூஏ தான் வரும். ஆனால் மைனஸ் ஐ கேப், ஏன்னா நெகட்டிவ் எட்ஸ் டைரக்ஷன். ஸோ அப்போது இது வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ க்யூஏ ஐ கேப்னு இருக்கும், மைனஸ் க்யூஏ ஐ கேப்னு வந்துடும். அப்போது இங்கே பி வெக்டார் வந்து 0. ஸோ செகண்ட் டயக்ராமில் பார்த்தோன்னா ஒன்று வந்து ஆரிஜினில் இருக்குது. ஸோ அப்போ அது கன்சிடர் பண்ண மாட்டோம். பொசிஷன் வெக்டார் 0ல் இருக்குது அப்படின்னும் பொழுது இங்கே வந்து மொமெண்டமும் 0. அப்போ இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் கன்சிடர் பண்ணும், இந்த ப்ளஸ் க்யூ மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். ஸோ அப்போ அதுக்கு பார்த்தோன்னா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஸோ க்யூ டிஸ்டன்ஸ் வந்து ஏ, அப்போது க்யூஏ எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கனால ஐ கேப். ஸோ அப்போ ஐ கேப் போட்டுடலாம். ஸோ இதுதான் செகண்ட் வேல்யூ. ஸோ இப்போ பேரால் எக்ஸ்ட்ராவாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ டைபோல் வந்து பார்த்தோன்னா சார்ஜையும் அதோட பொசிஷன் வெக்டாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோன்னா அப்படி இருக்குது. இன்கேஸ் ரெண்டு சார்ஜும் ஈக்குவலாக இருக்குது, இப்போ ரெண்டு சார்ஜுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொசிஷன் வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த ஐ கேப்னு போடுறோம்ல, அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதாவது நெட் சார்ஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு நெட் சார்ஜ் வந்து 0ன்னு வரும் பொழுது பொசிஷன் வெக்டாரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி வெக்டார் வந்து எப்போவுமே நெகட்டிவ் டு தி பாசிட்டிவ் சார்ஜ் போகும், அதாவது நெகட்டிவ் க்யூலேருந்து பாசிட்டிவ் க்யூ போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா தான். ஸோ அப்போ இங்கே பி வெக்டார் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன், சார்ஜ் இங்கே வந்து -2, அப்போ -2 க்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இது வந்து ஜே கேப், பாசிட்டிவ் ஜே கேப், ஏன்னா பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருக்கனால, ப்ளஸ் இங்கே இருக்க சார்ஜ் ப்ளஸ் க்யூ, அதோட டிஸ்டன்ஸ் வந்து 2a, இது நெகட்டிவ் ஜே கேப். ஸோ இது வந்து அப்போ -2qa ஜே கேப், இதுவும் வந்து -2qa ஜே கேப்னு வரும். ஸோ அப்போ இது ஆட் பண்ணோன்னா -4qa ஜே கேப்னு வரும். ஸோ இதான் வேல்யூ. இப்போ வந்து பி வெக்டாரோட டைரக்ஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து -2q ப்ளஸ் க்யூக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -2q இருந்து ப்ளஸ் க்யூக்கு டைரக்ஷன் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டயக்ராம் பார்க்கலாம். இதுக்கும் பி வெக்டார் கண்டுபிடிக்கலாம். ஸோ பி வெக்டார் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஐ கேப் போடுறேன்னா, ஸோ அப்போ -2q சார்ஜு அதோட டிஸ்டன்ஸ் ஏ, பொசிஷன் வெக்டார் வந்து -ஐ கேப்னு வரும். அப்புறம் இந்த ப்ளஸ் க்யூக்கு போடலாம். ஸோ அப்போ க்யூ டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இங்கே ஜே கேப் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ப்ளஸ் க்யூ தான், ஏ தான், அதே டிஸ்டன்ஸ் தான், ஆனால் -ஜே கேப் வரும். ஸோ அப்போது -2qa ஐ கேப் ப்ளஸ் qa ஜே கேப் -qa ஜே கேப். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கனால நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா, இங்கே -× ப்ளஸ்ஸு, அப்போ இங்கே ப்ளஸ்ஸா, ஸோ அப்போ +2qa ஐ கேப் அப்படின்றத இங்கே மொமெண்டமில் வரும், டைபோல் மொமெண்ட்டில் இது வரும்.